இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டாக் மஹிந்திரா பேங்க்கில் ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் 2 நிமிஷத்தில் உங்கள் வீட்டில் இருந்தபடி ஆன்லைனில் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கோட்டாக் மஹிந்திரா பேங்கை பொறுத்தவரையிலும் ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இது மூலமாக உங்களுக்கு ஃப்ரீ கிரெடிட் கார்டு, அப்புறம் லோன் ஆஃபர், அப்புறம் வந்துட்டு பர்சனல் லோன் ஆஃபர், கார் லோன், ஹோம் லோன், இது மாதிரி எல்லா விதமான லோன் ஆஃபரும் இந்த ஒரு அக்கௌண்ட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அன்லிமிட்டட் ட்ரான்சாக்ஷனும் இதில் உங்களால் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு அக்கௌண்ட்டை இன்றைக்கி ரேஞ்சில் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ மினிமம் இனிஷியல் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் நீங்கள் வந்து இனிஷியல் டெபாசிட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதையும் முடிச்சதுமே இந்த அமௌண்ட்டை உங்களோட மற்ற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். இல்லை ஸ்கேன் அண்ட் பே மூலமாக பில் பேமெண்ட் வந்து பே பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக ஏடிஎம் கார்டெலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் தான் வந்து பே பண்ணி வாங்கணும். ஏடிஎம் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 399 ரூபா பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக இதில் 2 டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 811 கிளாசிக் சேவிங் அக்கௌண்ட். ஸோ இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஏடிஎம் கார்டு சார்ஜ் பண்ணுவாங்க. ஏடிஎம் கார்டு மட்டும் நீங்கள் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இது வந்து 811 சூப்பர் சேவிங் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் இனிஷியல் டெபாசிட் வந்து 10,000 டெபாசிட் வந்து பண்ணுவாங்க ஒன் டைம் மட்டும். அதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஜீரோ தான். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஏடிஎம் கார்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஆனால் இதில் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 499 ரூபா பே பண்ண சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் ஓப்பன் பண்ண போகிற அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டாக் மஹிந்திரா பேங்கோட 811 கிளாசிக் அக்கௌண்ட். இதுக்கு வந்து 2500 ரூபா இனிஷியல் டெபாசிட் வந்து பண்ணணும். இப்போ அந்த அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், இது வந்து ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரை கொடுங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு, இந்த 2ஐயும் என்ட்ரு பண்ணிவிட்டு ஓப்பன் அக்கௌண்ட் வந்து கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டேன். மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணதுமே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி என்ட்ரு பண்ண சொல்லுது. ஸோ இந்த இடத்துல உங்களோட ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட பின்கோடு, இதையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் அக்கௌண்ட் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வராது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ட்ரு பண்ண அந்த இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த இமெயில் ஐடி ஜிமெயில் ஐடியில் நீங்கள் போட்டு வச்சிருப்பீங்களா, அதை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அதை வந்து என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓடிபி என்ட்ரு பண்ணி சப்மிட் வந்து கொடுத்துட்டேன். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பான் கார்டு நம்பரையும் ஆதார் கார்டு நம்பரையும் என்ட்ரு பண்ண சொல்லும். இந்த 2ஐயும் என்ட்ரு பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க இந்த 2 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் டு வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு வந்து எந்த மொபைல் நம்பரோட லிங்க் ஆயிருக்கோ, இப்போ மேக்ஸிமம் நீங்கள் என்ட்ரு பண்ண மொபைல் நம்பரில் தான் லிங்க் ஆயிருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓடிபி என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லொக்கேஷனுக்கு அலோ கேட்கும், ஆக்சஸ்க்கு அலோ கேட்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலோ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயிலை ஃபெச் பண்ணி இங்கே வந்து காமிக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ், உங்களோட நேம், அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஜெண்டர் இங்கே வந்து காமிக்கும். ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டீட்டெயில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணாமல் இருப்பீங்க, அதை வந்து ஃபில் பண்ணாமல் இப்போ அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணதுமே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்குபேஷன் டீட்டெயில், அதாவது என்ன ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா, இல்லை ரிட்டையர்ட் பர்சனா, ஸ்டூடெண்ட்டா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் செல்ஃப் எம்ப்ளாய் செலக்ட் பண்ணியிருக்கேன். செல்ஃப் எம்ப்ளாய் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் இன்கம் அப்படின்னு விழுந்துரும். நீங்கள் சேலரிடுன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் சேலரி அப்படிங்கிற சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மந்த்லி இன்கம், நான் வந்து 10,000 என்ட்ரு பண்ணியிருக்கேன். அடுத்தது மேரிட்டல் ஸ்டேட்டஸ், மேரிடு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க, அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அது உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி இந்த ஃபாதர்ஸ் நேம் வந்து ஸ்பெல்லிங் இருக்கணும், மாற்றி என்ட்ரு பண்ணாதீங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட மதர் நேம், ஸோ அதை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு அதே நேமை அதே ஸ்பெல்லிங்கில் கரெக்டாக இங்கே ரீஎன்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ ப்ரொசீட் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸை ஃபெச் பண்ணி அந்த அட்ரஸ் இங்கே வந்து காமிக்கும். ஸோ இந்த அட்ரஸ் தான் உங்களோட கரண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்னு கேட்கும். ஸோ இதில் கொடுத்துருக்க அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வில்லேஜ் அட்ரஸ். ஸோ இந்த அட்ரஸ் கொடுத்தா எனக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் ஆகாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன், ஆட் ஏ நியூ அட்ரஸ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அடிஷ்னலாக நியூ அட்ரஸை ஃபில் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிகளில் இருக்கக்கூடிய அட்ரஸை நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு சிட்டியில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து வில்லேஜாக இருக்குது அப்படின்னா இதை மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து வில்லேஜில் தான் இருக்கிறீங்க அப்படின்னா தேவையில்லாமல் சிட்டியில் உள்ள அட்ரஸை என்ட்ரு பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதீங்க, அது வேஸ்ட்டு தான்.
உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃபும் இருக்காது, அக்கௌண்ட் வந்து கம்ப்ளீட்டடும் ஆகாது. ஒரு மினி கேவிசி வேணால் கம்ப்ளீட்டட் ஆகும், அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டை கம்ப்ளீட்டாக யூஸும் பண்ண முடியாது. ஸோ அதனால் தேவையில்லாமல் ஓப்பன் பண்ணாதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ அட்ரஸை ஃபில் பண்ணியாச்சு. இப்போ ப்ரொசீட் வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு நாமினி வந்து வேணுமா அப்படின்னு வந்து கேட்கும். ஸோ இந்த இடத்துல நாமினி வேணும் அப்படின்னா நாமினி பற்றின டீட்டெயில், அவங்களோட இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாமினியோட அட்ரஸையும் கீழே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஃபில் பண்ணி ப்ரொசீட் வந்து கொடுங்க. உங்களுக்கு வந்து நாமினி இந்த அக்கௌண்ட்டுக்கு வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஸ்கிப் தான் கொடுக்க போகிறேன். இதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் செலெக்ஷனுக்கு வந்துட்டோம். அதாவது எந்த டைப் ஆஃப் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து கேட்கும். ஸோ நம்ம ஓப்பன் பண்ண போகிற அக்கௌண்ட் இதுதான், 811 கிளாசிக் அக்கௌண்ட். ஸோ இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இனிஷியல் ஃபண்டிங் 2500 ரூபாய். இதில் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதில் ஏடிஎம் கார்டு சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 399 ரூபா சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிடுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 811 கிளாசிக் அப்படிங்கிறத இதுக்கு கீழே செலக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் 2025 இனிஷியல் ஃபண்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான இனிஷியல் ஃபண்டிங் 2500 ரூபா டெபாசிட் வந்து பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த 2500 ரூபாயை எந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பே பண்ண விரும்புகிறீங்க, என்டர் யூபிஐ ஐடி, பே வித் யூபிஐ ஆப்ஸு, அப்புறம் ஜெனரேட் கியூஆர் கோடு, இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கியூஆர் கோடு காமிக்கும். அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து 2500 ரூபா பே பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட்டட் ஆகும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பே பை யூபிஐ ஆப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். பண்ணி நான் வந்து எனக்கான அமௌண்ட்டை டெபாசிட் இருந்து பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், இது போக வேறு என்னென்ன பேமெண்ட் ஆப்ஸ் வந்து வச்சுருக்கீங்களோ எல்லாமே ஷோ ஆகும். ஸோ அதில் எந்த ஆப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கான அந்த இனிஷியல் ஃபண்டிங் 2500 ரூபாய் டெபாசிட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணி முடிச்சதுமே ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ண சொல்லும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான அமௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பெய்ட் ஆனதுமே அடுத்தது வந்து இந்த ஒரு பேங்க் மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை லாகின் பண்ணுறதுக்கான ஒரு எம்பி நம்பரை கிரியேட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 6 டிஜிட்டில் கிரியேட் பண்ணணும். அதே 6 டிஜிட் நம்பரை மறுபடியும் கீழே என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பின் நம்பரை என்ட்ரு பண்ணால் தான் கொடாக் பேங்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் வந்து லாகின் ஆகும். ஸோ அதுக்கான பின் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் எம்பின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் எம்பின் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து எம்பின் செட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ண சொல்லும். உங்களோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடை இப்போ வந்து ரெடி பண்ணுவாங்க. அடுத்த ஒரு ஃபியூ செகண்ட்லேயே உங்களுக்கு அதோட டீட்டெயில் எல்லாமே வந்து ஷோ ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து ஜெனரேட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சிஆர்என் நம்பர், உங்களோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, யூபிஐ ஐடி, அடுத்தது இனிஷியல் ஃபண்டிங் எவ்வளோ, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இங்கே வந்து வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. இப்போ இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம மினி கேஒய்சி மட்டும்தான் வந்து பண்ணியிருக்கோம். ஃபுல் கேஒய்சி வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒன்று வீடியோ கேஒய்சி வந்து பண்ணணும். அப்படி வீடியோ கேஒய்சி பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் அதோட விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பேங்க்லேருந்து கால் பண்ணுவாங்க. எக்ஸிக்யூட்டிவ் கால் பண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்க, எந்த அட்ரஸில் இருக்கீங்க அப்படிங்கிறத கேட்டு உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு அந்த அட்ரஸ்க்கு வந்து ஃபிசிக்கலாக கேஒய்சி வந்து அப்டேட்டட் வந்து பண்ணிட்டு போவாங்க. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல் கேஒய்சி வந்து அப்டேட்டட் ஆயிரும். இல்லைனா வீடியோ கேஒய்சி பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஃபுல் கேஒய்சி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு நார்மல் சேவிங் அக்கௌண்ட்டை எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அது மாதிரி இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்ப்ளீட் கேஒய்சி வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கேஒய்சி தான் பண்ண சொல்லும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேன் கார்டு, ஒரு ஒயிட் பேப்பர், பேனா இவ்வளோ வேணும். ஸோ இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பேன் கார்டை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க, ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஒயிட் பேப்பரில் சைன் போட சொல்லுவாங்க. அது எதுக்கு அப்படின்னா உங்களோட செக் லீஃப்க்கான சிக்னேச்சராக அதை எடுத்துக்குவாங்க. இன்கேஸ் இந்த அக்கௌண்ட்டில் யாருக்காவது நீங்கள் பணம் போட்டு செக் கொடுத்தீங்கன்னா அந்த சிக்னேச்சரை தான் டிஃபால்ட்டாக எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால் சிக்னேச்சர் கரெக்டாக போடுங்க. அதே சிக்னேச்சரை தான் நீங்கள் மறுபடியும் பேங்க்கில் போட்டாலும் அதே மாதிரி வந்து செக் யாருக்காக கொடுக்குறீங்கன்னா அதுலேயும் அதே சிக்னேச்சர் தான் வந்து போடணும். அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் எனக்கு வந்து இங்கிலீஷோ ஹிந்தியோ ரெண்டுமே தெரியாது, என்னால் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதோட ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் கால் பண்ணி உங்கள் அட்ரஸை வந்து கேட்டு உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கே வந்து கேஒய்சி பண்ணிட்டு போவாங்க. இது மூலமாக அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும்.